இந்த லேக் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். அழகு இந்த மாதிரி இருக்குது. சுவிட்சர்லாண்டில் வந்து முக்கியமான பேர்னுக்கிட்ட இருக்கிற இடங்களை வந்து அவங்களுக்கு சுவிட்சர்லாண்டை பற்றி தெரியும் தானே, ரொம்ப பணக்கார நாடு. அது மட்டும் இல்லாமல் நல்ல இயற்கைகளும் நல்ல லேக்குகளும் அழகான மலைகளும். இன்டர்லாக்கன்னு சொல்லி ஒரு லேக் ஒன்று இருக்குது, பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. நீங்கள் வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு வந்திருக்கிறோம். சுவிட்சர்லாண்டில் வந்து இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயில் தேருக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் முக்கியமான இடங்கள், அதாவது மலைப்பகுதிகளை வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ லுசனுக்கிட்ட இருக்கிற பிலாத்தூஸ் மவுண்டன் ஏரியாவில் நிற்கிறோம். என்னுடைய நண்பர் குமார் வந்திருக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சுவிட்சர்லாண்டுன்னு இது? ஆமாம், என்னோட ஃபஸ்ட் டைம். ஆமாம், இந்த போன முறை வந்ததை ஆனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டுது. அதனால் இந்த முறை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். சுவிட்சர்லாண்டை பற்றி தெரியும் தானே, ரொம்ப பணக்கார நாடு. அது மட்டும் இல்லாமல் நல்ல இயற்கைகளும் நல்ல லேக்குகளும் அழகான மலைகளும் இருக்கிற நாடு. ஸோ இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து கூடுதலாக இந்த வீடியோ வந்து நான் தேர் வீடியோவுக்கு பின்னாலே வரலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளிகளை பார்த்து ஆதரவு தார உறவுகள் அனைவருக்கும் வந்து எனது மனமார்ந்த நன்றிகள். முதல் தடவை வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போட மறக்காதீங்க. சில தகவல்கள், அதாவது சுவிட்சர்லாண்டை பற்றி சில தகவல்கள் வந்து இந்த காணொளியில் இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். லோட்டர் ப்ரூனன் என்று சொல்லி இங்கே ஃபேமஸாக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விண்டர்லேயும் பார்க்கலாம், சம்மர்லேயும் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டு விண்டர் டைம்ல நல்லா இருக்கும். இது கிரெண்டல் வால்ட்டுக்கு முதலும் வரலாம், பின்னாலேயும் வந்து பார்க்கக்கூடிய இடம். நல்ல பெரிய சிட்டி வேற இருக்குங்க. நீங்க வடிவான ஷூட்டிங் எல்லாம் செய்யக்கூடிய இடம். இதெல்லாம் இயற்கையா சுவிஸ்ல உருவான இடங்கள். நான் ஒரு காலத்துல வந்தபோது இவ்வளவு சனம் இல்லை, பட் இப்ப வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் கூட்டிட்டு, இப்ப சம்மரம் தானே, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சுத்தி வர மலைகள். அதுக்கு இடையில வந்து இந்த லூட்டர் ப்ரூனன்ல வந்து ஃபேமஸா இருக்கிறது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் அது இங்க ஜுங்ஃப்ரோன்னு சொல்லி ஒரு அப்சர்வேட்டரி ஒன்று இருக்கு மேல, அதையும் பார்க்கலாம். ஆனா அதை பார்க்கறதுக்கு வந்து நீங்க 240 சுவிஸ் பிராங்க் வந்து கட்டணும் ஒரு ஆளுக்கு. பட் அது சுவிஸ்ல இருந்தா சில தள்ளுபடிகள் இருக்கு. இருக்கும். அதுவே அந்த விளையாடுற இடமே மணல்ல போட்டுருப்போம். பீச் சாண்ட்லயே அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தா பீச் சாண்ட் கொடுத்து அங்க விளையாடுற மாதிரி டிசைன். ஓகே. கிரிண்டல் வேர்ல்டுல இருந்து நாங்க மேல, அதாவது கேபிள் கார் எடுத்து பனிமலை இருக்கிற ஒப்சர்வேட்டரிக்கு போகணும்னு நினைச்சாங்க. அதுக்கு வந்து ரேட்டை பாருங்க விளாண்டு. அதாவது கிரிண்டல் வேர்ல்ட் டெர்மினல் டு லோட்டர் ப்ரூனன், அதுக்கு இன்றைக்கு போகிறதுக்கு 244 யூரோஸ். அதே மாதிரி அதுக்கு முன்னாலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது டிக்கெட்ஸ் மற்றது கிட்ட அடுத்த ஒரே ஒரு டெர்மினலுக்கு மட்டும் போகிறதுக்கு. கிரிண்டல் வேர்ல்ட் டெர்மினல் ஜுங்ஃப்ரோக், அதுக்கு 239. அடல்ட் 175. அடல்ட் சுவிஸ் பாஸ் இருக்கிறாங்களுக்கு 175. சரியான ரேட். அதனால் நாங்கள் அப்படியே காரில் நின்று நல்ல சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக கிளம்ப போகிறோம். எல்லாம் சரியான ரேட்டு. ஒருக்கா பார்க்கலாம். என்றாலும் இதுதான் அந்த இடம். காட்டுங்க, இந்த இடம் ஒப்சர்வேட்டரிக்கு தான் போகிறதுக்கு வண்டி. எஸ், மேலே போனால் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதே வந்து ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது, ஷாமோனி அந்த பக்கத்தில். முடிஞ்சால் போய் காட்டுறோம். கிரிண்டல் வால்ட்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்படி பனி உருகி வந்து ஓடிக்கொண்டிருக்குது. நல்ல அழகான இடம். இதுக்கு பேர் வந்து கிரிண்டல் வால். அது அப்படியே அங்கே நாங்கள் போய் பார்ப்போமாங்க. இது வந்து
கொஞ்சம் மேலே வந்து வரணும். இங்கால தான் நல்ல இயற்கையான காட்சிகள் இருக்குது. அங்கால பாருங்க பெரிய மலை எல்லாம் இருக்குது. நார்மலாக சம்மர் டைமில் அதாவது வின்டர் டைமில் வந்து நிறைய அதுக்குள்ள ஏறி பார்ப்போமா. போகிற வழியில் அதாவது இன்டர்லாக்கனுக்கு போகிற வழியில் இப்படி ஒரு அருவி ஒன்று இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அருவி. இன்டர்லாக்கன் சொல்லி ஒரு லேக் ஒன்று இருக்குது, பின்னால் இருக்குது. இதுதான் கடைசி எங்களுடைய ஸ்டாப். அப்படி இருக்கின்ற பாருங்கள் லேக் அழகு இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் பிக்சரிஸ்டிக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தா நான் படம் எடுக்கக்கூடிய மாதிரி. ஏன்னா இந்த சைட் போட் ரைடிங் போகலாம். நம்மள இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி போட் ரைடெல்லாம் பாவிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு பேர் இசல் வால்டன் சொல்லி இதெல்லாம் போட் ரைட். என்னது தண்ணி என்ன போகுது? இல்லை இது லேக். உறவுகளே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது இது வந்து சின்ன சுவிட்சர்லாண்டில் வந்து முக்கியமான பேர்னுக்கிட்ட இருக்கிற இடங்களை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். இந்த இடங்கள் வந்து சரியான சுற்றுலாத்தலம், அதாவது கூட சுற்றுலா பயணிகள் வந்து விசிட் பண்ணுற இடம். நல்ல அதாவது சீனரிஸ் எல்லாம் இருக்கிற இடம். அடுத்தது வந்து நான் வந்து நார்மலாக கோயில் வீடியோ போடுவேன். இந்த லேக் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். இது வந்து இன்டர்லாக்கனில் வந்து ஃபேமஸான லேக் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் கீழே போட்டு விட்றேன். இப்படி இருக்குன்னு பேர். இந்த காணொலியை பார்த்து ரசித்தது உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி உறவுகளே. ஸோ அடுத்த காணொலியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசமலன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போட மறந்துடாதீங்க. பாய்.